அன்பு சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே தேவ வார்த்தையை நம்ம பார்ப்போம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்படியாக இந்த நாட்கள்ல பிசாசு பயம் காட்டுவான், அநேக காரியத்தை கொடுத்து பயம் காட்டுவான். ஆனா அந்த பயத்துல நம்ம விழுந்து விட்டோம்னா எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் அவன் காட்டுற எந்த பயத்தையும் உங்களால் அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறார். இங்க பார்க்கும்போது சிங்கம் போல்னா அப்போ சிங்கம் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் யூத ராஜ சிங்கமா இருக்கிறார். இவனும் அட்டை சிங்கம் எப்படின்னா ஒரு அட்டையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி, ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிற சிங்கம் இது. இந்த சிங்கத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இவன் சிங்கம் போல் ஆனா சிங்கம் கிடையாது. இவன் சிங்கம் போல அவன் என்ன பண்றான், ஒரு வேஷம் மாறி வருகிறான். அவன் நடிக்கிறவன் பார்த்து நீ பயந்துட்டுனா கடைசியில ஏமாந்து போவார். ஆனா யூத ராஜ சிங்கம் நீ அவருக்கு பயந்து இருக்கும்போது, அவரோடு கூட நீ இருக்கும்போது ஆண்டவர் உன்னை அநேக நன்மையான காரியத்தை செய்வார். இந்த சிங்கத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், பிசாசை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். பிசாசு உன்னை மேற்கொள்ளவே முடியாது. பிசாசு உன்னை எந்த காரியத்திலும் மேற்கொள்ள முடியாது. பிசாசு எதுவுமே மேற்கொள்ள முடியாது. நீதான் ஜெயம், உனக்கு தான் ஜெயத்தை கொடுப்பான். நீ தோல்ந்து போக மாட்ட, நீ தோல்வி அடைய மாட்ட, நீ எந்த காரியத்திலும் தோல்வி அடைய மாட்ட. கர்த்தரே உனக்கு ஜெயம் கொடுப்பார். உன் துக்க நாட்கள் இன்றையோடு முடிந்தது. ஆமென்.